8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சூனேம் என்கிற ஊரிலே வசித்த ஒரு பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம். இவள் சூனேம் என்கிற ஊரிலே வசித்தபடினாலே ஆவியானவர் 12வது வசனத்திலும் 25வது வசனத்திலும் சூனேமியால் என்று சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த சூனேமியாலை பற்றி இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம் 8வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் யார் என்று கேட்டால் ஒரு கனத்துக்குரியவள். கனத்துக்குரியவள் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அல்லது மேன்மையான ஒரு ஆள். அது உலக பிரகாரமான நிலைமையிலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவள் கணம் பொருந்தினவனாக இருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக என்று சொன்னால் நல்ல அந்தஸ்துள்ளவர்கள் அல்லது நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது உயர் பதவியில் இருக்கிறவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ரொம்ப கனம் பண்ணுவார்கள். ஒரு சாதாரண ஏழை மனிதனை யாரும் அந்த மாதிரியாக அவனுக்கு மதிப்பு மரியாதை தான் கொடுக்க மாட்டாங்க, அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் உலக பிரகாரமான நிலைமையில் சகல விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் அவர்களை என்ன செய்வார்கள், கனம் பண்ணுவார்கள். அது உலக பிரகாரமான நிலைமையில். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்குரியவளாக அவள் நடந்தாள். ஆகையினால தான் ஆவியானவர் கனம் பொருந்தின ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். உலக பிரகாரமான நிலைமையிலே மனிதர்கள் என்ன செய்யலாம், தவறான வழியில் பணம் சம்பாதிக்கலாம், தவறான வழியில் அந்த மாதிரியாக அந்தஸ்துக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே உலக பிரகாரமான காரியங்களை வைத்தல்ல, ஆவிக்குரிய காரியங்களை வைத்து தான் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில்
அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கேட்டால் ஒரு நல்ல கனத்துக்குரியதாக இருந்தது. அதை நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் அதை நாம் பார்க்க முடியும். ஆகினால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் கனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவன் எப்படி இருப்பாரோ அதை எப்படி நம்ம நடக்கணும். நாம் தேவனுடைய ஜனங்கள். எனவே தேவனுடைய ஆளுகையின் கீழே தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறவர்கள் நாம் கனத்துக்குரியவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே மதிப்பு மரியாதை உள்ளவராகத்தான் நம்மை அழைக்கிறார். பைபிளில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற வேளையில் எங்கேயுமே அட பாவிகளே, அட துன்மார்க்கரே, அந்த மாதிரியாக என்னுடைய பேரை கெடுத்தவர்களே அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் யாரையுமே அழைக்கலை. எவ்வளோ தவறு செய்தாலும் பாவியான ஸ்திரீயை கூட அவர் என்ன செய்கிறார்? மகளே என்று தான் அழைக்கிறார். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை கனத்துக்குரியவராக எண்ணுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஆண்டவரை கனப்படுத்தணும். அப்போ தான் நம்மளும் கனத்துக்குரியவர்களாக இருப்போம். பைபிளில் நம்ம வாசிக்கிற வேளையில் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தில் கீழ்ப்பகுதியிலே பாருங்கள், அதில் எழுதியிருக்கிறது என்னை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்ன வாசிக்கிறோம்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் உங்களை கனப்படுத்துவார். வேறு குறுக்கு வழியே கிடையாது. இப்போ சூனேமியால் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனப்படுத்தினதான ஒரு பெண்ணாக, கர்த்தரை கனப்படுத்தினதான ஒரு ஸ்திரீயாக இருந்தபடினால்தான் ஆவியானவர் அவளை என்ன செய்கிறார்? கனத்துக்குரியவர் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள் எல்லாரும் மறுபடியும். அந்த 30வது வசனத்துடைய கீழ்ப்பகுதியில் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பாருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன்னு பைபிளில் சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தினா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவரை அசட்டை செய்தால் ஆண்டவர் உங்களை கனவீனப்படுத்துறதில்ல, நீங்களே கனவீனப்பட்டு போவீர்கள். அதான் சத்தியம். நல்லா பாருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கனவீனப்படுவார்கள். அப்போ சமுதாயத்தில் உலக வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஒழுங்கீனமான வாழ்க்கை, நம்முடைய முறைகேடான வாழ்க்கை, தெய்வத்தையும் தெய்வ காரியத்தையும் அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அசட்டை பண்ணினால் நீங்கள் உலகத்தில் மதிப்பு மரியாதையாக வாழ முடியாது. எவனும் உங்களை மதிக்க மாட்டான். ஆண்டவரையும் ஆண்டவருடைய காரியங்களையும் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும், அங்கே கனப்படுத்த வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். ஆகையினாலே சூனேமியாலே ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிற வேளையில் சூனேமியிலே கனம் புரிந்தின ஒரு ஸ்திரீ இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு காரணம் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை என்ன செய்தால்? அங்கே கனப்படுத்தினாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் தெய்வ காரியத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறது தான். ஆனால் நம்ம என்ன தொடர்ந்து அசட்டை தான் பண்ணுகிறோம். ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படணும் கேலண்டரில் போட்டு வச்சுருக்கிறோம், வாரம் அறிவிக்கிறோம். ஆனால் எத்தனை மணிக்கு வர்றோம்? இதெல்லாம் அசட்டை. உலக பிரகாரமான வேலைக்கு கம்பெனியில் பார்க்குற வேலைக்கு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும்னு சொன்னால் 10:10 போவீங்களா? காலேஜ் ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கு போகணுன்னு சொன்னால் 9:40 போவீங்களா? ஆண்டவரை கனம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம்தான். ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம உண்மை இல்லாமல் இருப்போம்னு சொன்னால் மற்ற எப்படி பெரிய விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். அதனால் ஒரு நாளும் தெய்வத்தையும் தெய்வ காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் நாம் கனஈனப்படுவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் தான் நான் கனம் பண்ணுவேன். வேறு குறுக்கோளியே கிடையாது. ஆண்டவரை கனம் பண்ணாமல் நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் தெய்வம் அங்கீகரிக்க மாட்டார். எனவே ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். எனவே சூனேமியாளை பற்றி ஆவியானவர் சொல்லுகிறது, அவள் கனத்துக்குரிய ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள் என்று நான் வேதத்திலே படிக்கிறோம்.
வேதத்தில் நீங்கள் அநேக வாக்கியங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிற வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் கனத்துக்குரியவர். அதே போல் மற்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கனத்துக்குரியது என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் அந்த மாதிரியாக படிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் விவாகம் யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் கனமுள்ளவர். முதல் விவாகத்தை ஏற்படுத்தினவர், நிறுவினவர், விவாகத்தை செய்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் ஆதியாகமத்தின்படி தேவன்தான். பாவம் செய்வதற்கு முன்பாக தேவன் அந்த விவாகத்தை நிர்ணயித்தார், அவர் ஏற்படுத்தினார். ஆகையினாலே அந்த விவாகம் என்ன செய்கிறது? யாவருக்குள்ளும் என்று வாசிக்கிறோம். யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது என்று கேட்டால் கனம் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ விவாகம் கனம் உள்ளது. குடும்ப வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது தெய்வத்தால் கனப்படுத்தப்பட்ட காரியம். ஆகையினாலே குடும்ப வாழ்க்கையில் கனத்துக்குரியவர்களாக புருஷன் மனைவி என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் தெய்வம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? குடும்ப ஜீவியத்தில் அந்த மாதிரியாக அசட்டை பண்ணக்கூடாது. இன்னும் நான் வேதத்தில் வாசிக்கிற வழியில் யோவான் ரோமர் கழுதின 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இதுவாய் படிக்கிறோம். ரோமர் கழுதின நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். அதில் கீழே எழுதியிருக்கிறது, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கனம் பண்ணணும். இன்றைக்கி அநேகர் மாமியாரை கனம் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கு அநேகர் புருஷனை கனம் பண்ணுகிறது கிடையாது. வயதில் மூத்தவர்களை கனம் பண்ணுகிறது கிடையாது. அவர் என்ன கனம் பண்ணுறாரா? அவர் முதல்ல எனக்கு என்ன செய்யட்டும், வந்தன சொல்லட்டும், அதுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணினா தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கனம் பண்ணுவீங்க. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அற்பமாக எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரையும் அசட்டை பண்ணுகிறீர்கள், ஆண்டவரையும் கனவீனப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரை கனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு முன்னால் வாழ்க்கை சரியாக இருந்தால் மனுஷனுக்கு முன்னாலேயும் வாழ்க்கை சரியாக இருக்கும். இனிமா நான் வேதத்தில் வாசிக்கிற வேளையில் அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் அங்கே புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனைவியை கனம் பண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவர்களை கனத்துக்குரியவர்களாக என்ன வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் உலகம் என்ன சொல்கிறது? மனைவி தான் புருஷனை அந்த மாதிரியாக கனம் பண்ண வேண்டும் என்று அந்த மாதிரியாக உலகம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனைவிகளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் புருஷர்கள் கனப்படுத்த வேண்டும் என்பதை அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அங்கே மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும். அதாவது 1 பேதுரு 4:7 வாசிக்கிற வேளையில் அங்கே கீழே பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் கீழே கீழே பாருங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை யார்? புருஷர்களே மனைவிக்கு. அதனால் மனைவியே என்ன செய்ய வேணும்னு கேட்டால் கனத்துக்குரியவர்களாக என்னணும். வேலைக்காரியாக நடத்தக்கூடாது, அடிமையாக நடத்தக்கூடாது. எனவே கனம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். எனவே சுனேமியால் தேவனை கனம் பண்ணினால் மற்றவர்களையும் கனம் பண்ணினாள். எலிசா யார்? ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் பின்னால் அவனை பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவள் கனப்படுத்துகிறாள் என்பதை நாம் கீழே பைபிளில் படிக்கிறோம். எனவே முதலாவதாக சுனேமியால் ஒரு கனத்துக்குரிய ஸ்திரீ என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவளை பற்றி நாம் பார்க்கிற குறிப்பு என்னவென்று கேட்டால் அந்த 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த எலிசா வர்ற சமயத்தில் எல்லாம் அவன் என்ன செய்தார் என்று கேட்டால் வருந்தி கேட்டுக்கொண்டார். நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க, எங்களை அந்த மாதிரியாக என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போங்க என்றெல்லாம் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டார் சாப்பிட்டு போங்கன்னு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லலை, ஒரு ஒப்புக்காக சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? வருந்தி கேட்டுக்கொண்டார். ஐயா நீங்கள் தேவனுடைய மனுஷன், நீங்கள் இந்த பக்கம் வர்ற சமயத்தில் என்ன செய்யலாம், எங்கள் வீட்டில் தங்கலாம், எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போங்க என்று அவள் சொல்லுகிறது எதை காண்பிக்கிறது கேட்டால் தாழ்மையை காண்பிக்கிறது. அவள் ஒரு பெரிய கனத்துக்குரிய ஆள். எலிசா ஒரு சாதாரண ஊழியக்காரன். ஆனால் அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால் தாழ்மையுள்ளவளாக இருந்தாள். எனவே கனத்துக்குரிய ஆளாக இருந்தாலும் அவள் தாழ்மையுள்ளவளாக இருந்தாள்.
அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா தாழ்மை வேணும். இன்றைக்கி உலகத்தில் சிலருக்கு அந்தஸ்து, பணம், படிப்பு, பதவி, உலக பிரகாரமான செல்வாக்குகள் இருந்தால் யாரும் என்ன செய்கிறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. மற்றவரை என்ன செய்கிறது, ரொம்ப அற்பமாக எண்ணுகிறது. அந்த மாதிரியாக தாழ்மை இல்லை. மாமியார் படிக்கலைன்னு சொன்னால், ஒருவேளை நீ காலேஜ் படிச்சிருந்தா என்ன செய்கிறது, மருமக நான் காலேஜ் படிச்சிருக்கிறேன், மாமியார் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கிராமத்தில் பிறந்த முட்டாளு, தற்குறி என்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறது, அந்த மாதிரியாக அற்பமாக எண்ணுகிறது. தாழ்மை இல்லாத நிலைமை. அவளுக்கு என்ன நான் தாழ்ந்து போகணும் என்கிறதான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவள் தாழ்மையுள்ளவளாக இருந்தாள். அவருடைய வாழ்க்கையில் பெருமை இல்லை, நல்ல கனத்துக்குரியவ தான், நல்ல மேன்மையானவ தான், ஆவிக்குரிய நிலைமையில மேன்மையான, உலக பிரகாரமான நிலைமையில மேன்மையான ஆள் தான். ஆனால் வாழ்க்கையில் தாழ்மை இருந்துச்சு. தாழ்மை மிகவும் அவசியம். வாழ்க்கையில் உயரணும்னு சொன்னால் தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் தாழ்மை உள்ளவராக இந்த உலகத்தில் என்ன செய்தார், அந்த மாதிரியாக வாழ்ந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மேட்டிமை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அகந்தை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆணவம் இருக்கக்கூடாது. நான் என்கிறதான அந்த இருமாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியாக தாழ்மை வேணும். குடும்பத்தில் மாமியார், நாத்தனார் எல்லாருக்கோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மை இருந்தால் தான் தேவ கிருபை கிடைக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம யாரும் பிழைக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. சபை வாழ்க்கையிலையும் தாழ்மை இருக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் தாழ்மை இருக்க வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இரண்டாவதாக சுனேமியால் யார் என்று கேட்டால் அவள் ஒரு தாழ்மையுள்ள பெண் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவதாக பாருங்கள், அந்த 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீர் அந்த மாதிரியாக வருகிற போதெல்லாம் என்ன செய்யலாம், அந்த மாதிரியாக எங்களுடைய வீட்டிலே போஜனம் பண்ண வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்படின்னு சொன்னால் அவள் மற்றவர்களை என்ன செய்யக்கூடியவளாக இருக்கிறார் என்று கேட்டால் உபசரிக்கக்கூடியவளாக இருக்கிறார். தேவனையும் தேவனுடைய மனுஷனையும் குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்களையும் என்ன செய்கிறாள், அந்த மாதிரியாக உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உபசரிக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அதில் விதமாக எழுதியிருக்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உபசரிக்கணும், அந்நியரே என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக உபசரிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கணும். இன்னுமாக பைபிளில் பாருங்கள், அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், உபசரியுங்கள். உபசரிக்கிறதுல என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு அந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்போ உபசரிக்க நாடுங்கள். வீட்டில் உபசரிக்கிறீங்களா மாமியாரை, அல்லது குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவர்களை அந்த மாதிரியாக உபசரிக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரியாக உங்கள் புருஷன் கூட பிறந்த உறவினர்கள் யாராவது வந்த உடனே சனியங்கள் வந்துருச்சு, இதுக்கு நீ ஆக்கி தொலைக்கணுமே என்று அந்த மாதிரியாக ஒரு அன்போடு கூட அவர்களை உபசரிக்கிறீர்களா? இல்லைன்னா வந்துட்டார்களே என்கிறதான நிலைமையில் ஒரு மன வெறுப்போடு கூட மன கசப்போடு கூட நாம் அந்த மாதிரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? மனைவிமார்கள் நினைக்கிறது அவங்க வீட்டார் வந்தால் என்ன செய்கிறது, எங்கள் அண்ணன் வந்திருக்காரு அல்லது எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி என்ன செய்யுங்க, மட்டன் வாங்கிட்டு வாங்க, பிரியாணி செய்வோம், சிக்கன் வாங்கிட்டு வாங்க, என்ன செய்யலாம், 65 செய்யலாம். அதே நேரத்தில் அவங்க மாமனார் அதாவது புருஷன் வீட்டார் வந்த உடனே எங்கள் இந்த வருஷம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அதனால் என்ன செய்யலாம், ஒரு சாம்பார் வச்சு ஒரு அப்பளத்தை பொரித்து கொடுக்கலாம். பாருங்கள், தன்னுடைய வீட்டார் வந்தால் ஒரு உபசரிப்பு, கணவனுடைய வீட்டார் வந்தால் ஒரு உபசரிப்பு. இது விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்று போல உபசரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளையும் தேவ ஜனங்களையும் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக உபசரிக்க வேண்டும்.
ஒருவருக்கொருவர் அந்த மாதிரியாக முறுமுறுப்பு இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எப்படி உபசரிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் உபசரிக்கிற விஷயத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பைபிள் இல்லாத பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கனம் புரிந்ததான ஸ்ரீ ஒரு தேவனுடைய மனுஷனை ஒப்புக்காக வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் வருந்தி கேட்டுக்கொண்டால் அவன் வருகிற வேலையிலெல்லாம் என்ன செய்தாள் என்று கேட்டால் அவளை உபசரிக்கக்கூடியவளாக இருந்தார். அப்போ நம்மளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபசரிக்கணும். மற்றவர்களை அந்த மாதிரியாக உபசரிக்கிற வேலையில் சில வேளையில் தேவதூதர்களே உபசரித்ததாக படிக்கிறோம். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதனாலே முறுமுறுப்பு, கசப்பு, வெறுப்பு இல்லாமல் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். எனவே இந்த சூனேமியாலே ஆவியானவர் கனம் புரிந்தின ஸ்திரீன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவள் தாழ்மையுள்ளவள். இரண்டாவதாக அவள் முகம் சுளிக்காமல் உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண். ஆகையினால தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து நாலாவதாக அவளை பற்றி நான் படிக்கிற காரியம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் யார்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாலாவது, இவளுக்கு ஒரு ஆவிக்குரிய டிசைனிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய பகுத்தறிவு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற இவர் யாருன்னு கேட்டால் அவர் சொல்லலை, எலிசா சொல்லலை, நான் தேவனுடைய மனுஷன், நான் கர்த்தருடைய பரிசுத்தவான், எம்மா நீ எனக்கு சோறு போட்டேன்னா, காணிக்க கொடுத்தேன்னா உனக்கு உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படியெல்லாம் சொல்லி அவன் சொல்லலை. ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால் அவளுக்கு ஆவிக்குரிய நிதானம் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வர்ற இவர் யார்? தேவனுடைய மனுஷன். அதோடு மாத்திரமல்ல, அவர் யார்? பரிசுத்தவான். மற்றவங்க சொன்னதுனால அல்ல, அவர் சொன்னதுனால அல்ல, நான் காண்கிறேன், நான் காண்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம்மை பார்க்கிற வேளையிலே உண்மையாகவே என்னுடைய மருமகள் தெய்வ பக்தி உள்ளவள் தான், ஆண்டவரை நேசிக்கிறாள், ஆண்டவரை கனப்படுத்துகிறாள். இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை சபையில் தான் எல்லாரையும் உபசரித்து நல்லா கவனிக்கிறா, வீட்டுக்கு வந்தால் எங்களை யாரையுமே மதிக்கிறது கிடையாது, எங்களை அற்பமாக எண்ணுகிறாள் என்கிற நிலைமை இருக்கக்கூடாது. நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும் உண்மையாகவே இவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து சபைக்கு போனதுனால இவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இவர்கள் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்களை அந்த மாதிரியாக உள்ளன்போடு கூட நேசிக்கிறார்கள் என்கிறதான ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும். அதே நேரத்தில் வரக்கூடியதான ஊழியக்காரர்கள் மனிதர்கள் யாருங்கிறதையும் நம்ம அறியணும். பைபிளும் கைமா வந்தவங்களுக்கு காப்பியும் காணிக்கையும் கொடுத்து ஏமாறக்கூடாது. இன்றைக்கி ஊழியம் என்கிற பேரில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஊரை ஏமாத்துறான். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய அன்புக்காக ஊழியம் செய்கிறதில்ல, அநேகர் காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறான். அநேகர் அந்த மாதிரியாக உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மார்க்கமாக பக்தியை என்ன செய்கிறார் என்று கேட்டால் இன்றைக்கு அநேகர் பணமாக்க விரும்புகிறார்கள். ஆகையினாலே நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு வேணும். இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் எந்த மாதிரியாக தேவனை நேசிக்கிறார் என்கிறதான ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இவர் கனம் புரிந்தின ஸ்திரியாக இருந்தாலும் வரவேலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, பைபிளை எடுத்துகிட்டு வந்தவெல்லாம் வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படியெல்லாம் சொல்லலை. யாரை வீட்டுக்குள்ளே ஏற்றணும், யாரை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது, யாருக்கு காணிக்க கொடுக்கணும், யாருக்கு காணிக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதான ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு வேணும். இன்றைக்கி டிவியில் யூடியூப்பில் ஏகப்பட்ட செய்திகள் வருது, எல்லாத்தையும் மாற்றி ஏமாந்துடக்கூடாது. இவர் சொல்கிறது சரிதானா? பைபிள் படி சொல்கிறாரா? இவர் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக காணிக்க கேட்குறாரா, இல்லை உண்மையாகவே தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக அந்த மாதிரியாக கேட்குறாரா என்கிறதான ஆவிக்குரிய நிதானம் நமக்கு வேணும். இன்றைக்கி அநேகருக்கு ஆவிக்குரிய நிதானம் பகுத்தறிவு இல்லாதனால அநேகர் சொல்கிறாங்க, பிரதர் கடனை வாங்கினார், ஊழியக்காரன் நம்பி கொடுத்தேன், விசுவாசின்னு நம்பி கொடுத்தேன், ஏமாற்றிட்டு போயிட்டான், அவனுக்கு ஜாமீன் கை எடுத்து போட்டேன், அவன் என்ன செய்யலை, பணத்தை கட்ட முடியலை, இப்போ நான் கட்டிக்கிட்டு என் குடும்பத்தில் பிரச்சனை. ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும். உண்மையான விசுவாசி யார், பொய்யான விசுவாசி யார், உண்மையான ஊழியக்காரர் யார், பொய்யான ஊழியக்காரர் யார் என்கிற ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும். அப்போ எலிசா யாருன்னு என்பதை இந்த சூனேமியாளுக்கு ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது, மின்னுவதெல்லாம் பொண்ணு கிடையாது. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியாக ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும். நான் புதுக்கோட்டையில் ஒரு ஊரில் வீட்டில் குடியிருந்தேன். அவங்க டிஎல்சி பின்னணியை சேர்ந்தவங்க. அவர் டாக்டரு, அவர் மனைவி டாக்டரு, அவர் மருமக எல்லாருமே டாக்டர். அப்போ அவங்க வீட்டில் நான் மாடியில் குடியிருந்தேன். கீழே எஃப்எம்பிபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் குடியிருந்தார்.
அப்போ அவர் 5ஆம் தேதி வாடகை கொடுக்கணும்னு சொன்னால் நான் அந்த மாதிரியாக 3ஆம் தேதியே போய் கொடுத்துருவேன். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு சொல்லி அவர் பெரிய வீடு வராண்டாவில் முன்னால் உட்காந்துருப்பார். ஆனால் கீழே இருக்கிறவர் அவர் எஃப்எம்பிபி ஸ்தாபனத்தில் ஊழியம் பார்க்குறவர், அதனால அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் கொடுக்கறது கிடையாது. அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியாக கிறிஸ்துமஸ் அல்லது சில விசேஷ காலங்கள் வருகிற வேளையில் எல்லா கிறிஸ்தவங்க வீட்டுக்கும் ஒரு கவரை கொடுத்து, இந்த கவருக்குள்ளே என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஊழியத்துக்காக ஒரு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் மேலே குடியிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் கீழே இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, ஊதியம் பார்க்குறாரு. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் கவர் கொடுக்குறாரு, பணம் வசூல் பண்ணுகிறாரு. அப்போ ஊழியமா ஊதியமா அது அவருக்கு தெரியுது. பெரிய டாக்டரு, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, எல்லாம் உலகில் தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை அவர்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, நிதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிதானம் வேணும். இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறதான அந்த ஆவிக்குரிய நிதானம் வேணும். எனவே இந்த சூனேமியாளுக்கு நீங்கள் பின்னால் பைபிள் படிக்கிற சமயத்தில் இந்த கேயாசி யார், இந்த எலிசா யாருங்கிறது அவளுக்கு தெரியும். அது நீங்கள் பின்னாடி படிக்கிற சமயத்தில் அதை அறிய முடியும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் சூனேமியாலை போல ஆவிக்குரியதான அந்த பகுத்தறிவு வேணும். அடுத்து இந்த சூனேமியாலை பற்றி நம்ம படிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் வசனத்தில் மறுபடியுமாக நாம் என்ன படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவள் தன் புருஷனை நோக்கி, நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் யார் என்று கேட்டால், பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வசனத்தில் அவள் 9ஆம் வசனத்தில் புருஷனை நோக்கி இவர் பரிசுத்தவான்னு சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்மிடத்தில் வருகிற இவருக்கு மெத்தையின் மேலே என்ன செய்வோம், நம்ம மாடி மேலே ஒரு அறை வீடு கட்டுவோம், அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கு இதெல்லாம் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் என்ன செய்யட்டும், இங்கே தங்கிட்டு போகட்டும். அவளாக செய்யலை. என் புருஷன் என்ன நான் கேட்குறது, அவன் முட்டாப்பே, நான் கனம் புரிந்துடுவேன், அதனால எனக்கு அறிவு இருக்குது என்கிறதான நிலைமையில் அவள் எதையும் செய்யலை. புருஷனோடு கூட இசைந்து, புருஷனோடு கூட சேர்ந்து அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால் இந்த காரியத்தை செய்கிறாள். என்ன மாடியில் ரூம் கட்டுற, ஆமாம் நான் கட்டுறேன் தேவனுடைய மனுஷனுக்காக. என்ன கட்டில் வாங்குற, ஆமாம் தேவனுடைய மனுஷனுக்காக. இல்லை, புருஷனோடு கூட இசைந்து, புருஷனோடு கூட சேர்ந்து, புருஷனுடைய அனுமதி இல்லாமல் அவள் எதையும் வாங்கலை, எதையும் செய்யலை. அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனை காரணம் என்ன கேட்டிங்கன்னா, புருஷன மனைவியும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக ஐக்கியமாக என்ன செய்கிறதில்ல, அந்த மாதிரியாக பேசி காரியங்கள் செயல்படுகிறது இல்லை. அவர்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்போ ஒற்றுமையாக பேசுகிறோமா அல்லது பிரிவினையாக பேசுகிறோமா? வீட்டில் புருஷனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி பொருட்களை வாங்கிறது, அது மாதிரி மற்றவர்களுக்கு பொருட்களை கொடுக்கறது, இதெல்லாம் ஒழுங்கீனமான செயல். 2 பேரும் சேர்ந்து தான் காரியங்களை செய்யணும். எனவே அதை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், அந்த மாதிரியாக பார்க்கிறோம். ஆகையினால இன்றைக்கு அந்த மாதிரியாக புருஷனிடத்தில் சொல்லாமல் ஓடுகிற விசுவாசிகள், புருஷனுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பொருட்கள் வாங்குகிற விசுவாசிகள், அதே போல் மனைவிக்கு தெரியாமல் காரியங்கள் செய்கிறவர்கள், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. பைபிளில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் புருஷனுக்கு தெரியாமல், அதாவது ஆகாப் ராஜாவுக்கு தெரியாமல் ஏசபேல் என்ன செய்கிறா, கடிதம் எழுதுகிறா. ஆனால் எஸ்தருடைய புத்தகத்தில் நீங்கள் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் எஸ்தர் என்ன செய்கிறாள்னு கேட்டால் புருஷனுடைய அனுமதியோடு கூட என்ன செய்கிறா, கடிதம் எழுதுகிறான். 2 வீட்டில் போய் நல்லா படிங்க. 1 ராஜாக்கள் 21:7-8 ஏசபேல் புருஷனுக்கு தெரியாமல் கடிதம் எழுதுகிறா. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 4-8 புருஷனுடைய அனுமதி, அகாசுவேரி ராஜாவுடைய அனுமதியோடு கூட எஸ்தர் கடிதம் எழுதுகிறான். அப்போ நீங்கள் புருஷனுக்கு தெரியாமல் கடிதம் எழுதுறீங்களா, எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்களா, மொபைலில் பேசுகிறீங்களா, என்ன பேசணுங்கிற ஒருவருக்கு ஒருவர் அந்த மாதிரியான ஒற்றுமை, அந்த மாதிரியான ஐக்கியம் இருக்கிறதா? இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமை இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன அந்த மாதிரியாக பிரிவினையை விரும்புகிறார்கள். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒருமனப்பாடு தேவை, ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. இவங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க ஆண்டவரோட ஐக்கியமாக இல்லை. ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தால் என்ன செய்வீங்க, மற்றவர்களோடு கூட ஐக்கியமாக இருப்பீங்க. எனவே சூனேமியால்
தன்னுடைய புருஷனோடு கூட இசைந்து அவள் ஒற்றுமையோடு கூட என்ன செய்கிறாள் என்று கேட்டால் காரியங்கள் செய்கிறதே எங்கள் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறேன். எதையும் பிரித்து பேசலை. உங்கள் வீடு எங்கள் வீடு, இது நான் கொண்டு வந்தது என்கிறதான அந்த பிரிவினைக்கு ஏதுவான பேச்சுக்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரே சரீரம், ஒரே குடும்பம் என்கிறதான நிலையில் நீங்களும் நானும் செயல்படணும். எனவே புருஷனோடு கூட இசைந்து அவள் செயல்படக்கூடியவளாக இருக்கிறாள். ஆகையினாலே புருஷனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்யக்கூடாது. அதே போல் மனைவிக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. 2 பேரும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களை தேவன் பார்க்கக்கூடியவராக, அறியக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதான அந்த சிந்தனையோடு கூட நாம் செயல்பட வேண்டும். அடுத்து மறுபடியும் 10வது வசனத்தில் என்ன படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவள் ஒரு அன்புள்ளவளாக இருக்கிறாள். அதை எப்படி நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முதல்ல என்ன செய்யறதா, ஒரு அறை வீடு கட்டுகிறார். ஊழியக்காரர் வராரா, வீட்டு வராண்டாவில் படுத்துட்டு போட்டோம், இல்லைன்னா நம்ம வீட்டு திண்ணையில் படுத்துட்டு போட்டோம், சோத்தை போட்டு திண்ணையில் படுக்க வைப்போம், அப்படி அவர் நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு அறை வீடு கட்டினான். அடுத்து வந்தால் என்ன செய்யட்டும், ஒரு பாயும் தலாணி கொடுப்போம், பாயை விரிச்சு தரையில் படுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கல. அவளுக்கு என்ன செய்தா, ஒரு கட்டில் வாங்கி போட்டான். அடுத்து தேவனுடைய மனுஷன் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கோ படிக்கிறதுக்கோ அவருக்கு என்ன, கட்டிலே உட்காந்துக்கிட்டு சாப்பிடட்டும், கட்டிலே உட்காந்து படிக்கட்டும் என்கிற நிலையில் இல்லாதபடிக்கு ஒரு மேஜை வாங்கி போட்டான். அடுத்து என்ன வாசிக்கிறோம், கட்டிலே உட்காந்துக்கிட்டு அந்த மேஜை இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு கட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிடட்டும் எழுதட்டும் அப்படின்னு நினைக்கல. அவருக்கு என்ன செய்தா, ஒரு நாற்காலியும் வாங்கி போட்டான். அதெல்லாம் எழுதியிருக்கு. அடுத்து என்ன வாசிக்கிறோம், அவருக்கு அந்த மாதிரியாக ஒரு குத்து விளக்கை வாங்கி வைக்கிறதையும் அங்கே வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரியாக கிரியை செய்கிறாள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பொறாமப்படக்கூடாது. இவனுக்கெல்லாம் கட்டலா, எவ்வளோ பேர் உங்கள் மாமியாரை தரையில் படுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு வயசு என்ன? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதிலெல்லாம் உண்மையாக இருக்கணுங்க. மற்றவர்களை என்ன செய்யணும், அந்த மாதிரியாக மதிக்கணும். ஆண்டவர் மற்றவர்களை நேசிக்கிறோங்கிறத வாயில் இல்லை, வாழ்க்கையில் நிரூபித்து காமிக்கணும். உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, மாமியார் மாமனார் வந்துட்டாங்க, அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், தரையில் தான் படுக்கணும், கட்டில் இல்லைனாலும். ஏன்னா அவங்க வயசானவங்க, ஆகினாலும் அவங்க படுக்கணும். அதான் உண்மையான அன்பு. இல்லை நாங்கள் எப்போ கட்டில் தான் படுப்போம், நீங்கள் 2 பேரும் வறண்டாவில் படுத்துட்டு போ, தேனியில் படுத்துட்டு போ, நீங்கள் வயசான ஆள் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பாருங்க எப்படி செஞ்சுருக்கா, கட்டில் வாங்கி போட்டிருக்கா, தனியாக ஒரு அறை வீடு, அந்த மாதிரியாக கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு, இதெல்லாம் என்ன செய்தால் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களை என்ன செய்யணும், மதிக்கணும். மற்றவங்களே என்ன செய்யணும், கனத்துக்குரியவர்களாக அந்த மாதிரியாக என்ன வேண்டும் என்று நான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசித்தது போல் என்ன செய்யணும், மற்றவர்களை நீங்கள் நேசிக்கணும். கட்டின மனைவியை நேசிக்கணும், கட்டின புருஷனை நேசிக்கணும், பெற்ற தாயை நேசிக்கணும், பெற்ற பிள்ளைகளை நேசிக்கணும். ஒரே சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம், ஒரே பரலோக ராஜாவுடைய, ஒரே பரலோக பிதாவினுடைய பிள்ளைகள், ஒரே பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள். எனவே நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும். எனவே சூனேமியால் அன்புள்ளவளாக இருந்தாள். தேவனுடைய மனுஷனை அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால் அங்கே கனப்படுத்தினாள். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், கனம் பண்ணுகிறதில் என்ன செய்யணும், முந்திக் கொள்ளணும். எலிசா கேட்கல, அம்மா எனக்கு வயசாகி போயிடுச்சு, நான் வந்து தரையில் படுக்க முடியாதம்மா, எனக்கு ரொம்ப ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்குது, முதுகு வலி இருக்குது, அதனால் ஒரு கட்டில் வாங்கி போடு. அடுத்து என்ன செய்ய முடியும், நான் சாஞ்சு உட்காரணும், அதனால் எனக்கு ஒரு நல்ல நாற்காலி செஞ்சு கொடு அப்படின்லாம் அவன் கேட்கவே இல்லை. அன்புள்ளவள் செய்தாள். அதே போல் நம்முடைய வீட்டுக்கு வருகிற மாமியார் மாமனார் வயசானவர்கள், நம்முடைய குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் வருகிற வேளையில் அவர்களுக்கு கனப்படுத்தணும், அவர்களை நேசிக்கணும். எனவே சூனேமியால் தேவனுடைய மனுஷனுக்கு என்ன செய்தாள் என்று கேட்டால் அதை செய்தாள். நம்ம முதல்ல வாசித்த அதே ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் பாருங்கள். மறுபடியும் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ உதவி செய்யணும், கனம் பண்ணணும், அது ரெண்டும் மிகவும் முக்கியம். எனவே சூனேமியால் அவள் அன்புள்ளவளாக இருந்தாள். நீங்கள் அன்பாக இருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, கிறிஸ்தவ மார்க்கங்கிறது அன்பின் மார்க்கம். கட்டின மனைவியே நேசிக்க முடியலை, பெத்த தாயவே நேசிக்க முடியலை, வயசான மாமியாரே நேசிக்க முடியல, நீங்கள் எங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்க?
நீங்கள் ஆண்டவரை நேசித்தா இவங்களெல்லாம் நேசிப்பீங்க. இவங்களை நீங்கள் நேசிக்கலை, இவங்களுக்குள்ள பகை விரோத குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலை. ஆண்டவரை நேசித்தால் மற்றவர்களை நேசிப்பீர்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் மற்றவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அதான் கிறிஸ்தவ மார்க்கம். எனவே சுனேமியால் அன்புள்ளவளாக இருந்தார். அடுத்து அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா, இப்போ அரை வீடு கட்டியாச்சு, மேஜை நாற்காலி எல்லாம் வாங்கி போட்டாச்சு, வர்றப்பெல்லாம் தங்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மாதிரியாக எலிசா கேட்குறாரு, இந்த அம்மா நம்ம மேலே இவ்வளோ அன்பாக வச்சு வருந்தி கேட்குறா, நம்ம வர்ற சமயத்தெல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறா, அந்த மாதிரியாக கட்டில் இல்லாமல் வாங்கி போட்டிருக்கா, அதனால் இவளுக்கு ஏதாவது குறை இருக்குதா, அவளுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டிய உதவி இருக்குதா அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவன் என்ன சொல்கிறாங்கிறத பாருங்கள். அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கேயாசி இடத்துல கேட்குறான். அப்போ கேயாசி அவளை கூட்டிகிட்டு வர சொல்லி, எம்மா உனக்கு ஏதாவது பேசணுமா ராஜாவிடத்துல, அல்லது உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவள் என்ன சொல்கிறா பாருங்கள். 13ஆம் வசனத்தில் கீழ்ப்பது 2 ராஜாக்கள் 4:13 அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் என்ன செய்கிறேன், சுகமாய் குடியிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். இப்போ அவளுக்கு என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை இல்லை. கீழே அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அவளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவள் என்ன செய்கிறா, என்னுடைய ஜனத்தின் நடுவே சுகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாள். அப்படின்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மனரமியமான ஜீவியம், போதும் என்கிறதான தெய்வ பக்தி. என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னோன்னே அவள் என்ன செய்யலை, என்னங்க செய்கிறது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லைங்க, கணம் புரிந்தன பெண்ணாத்தாங்க இருக்கிறேன், மல்லடிங்கிற ஒரு பேரோடு தான் நான் உலகத்தில் வாழ்கிறேன், ஆகினால அந்த மாதிரியாக தேவனுடைய மனுஷர்களுக்கெல்லாம் உபசரிப்பெல்லாம் செய்கிறேங்க, காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டேங்க, என்னத்தை கண்டேன், ஒரு பிள்ளைக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, சஞ்சலப்படலை, வேதனைப்படலை. அவருடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத ஒரு குறைவு இருந்தாலும் அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால் மனரமியமாக இருந்தாள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, அவனுக்கு எத்தனையோ வீடு கட்டிட்டான், அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அல்லது வேறு சபைக்கு போகிற ஆளாக இருக்கிறான், எனக்கு ஒரு சைக்கிள் இல்லை, எனக்கு அது மாதிரியாக ஒரு ஸ்கூட்டர் இல்லை, ஒரு வீடு இல்லை, இதெல்லாம் சொல்லி இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் புலம்புறோம். மனரமியமான வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்காருன்னு கிராமத்தில் சொல்லுவான், நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எங்கெங்கே வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். ஆகினால ஆண்டவர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனரமியமாக இருக்க வேண்டும். இந்த மனுஷனை என்னைக்கு கல்யாணம் பண்ணனா அன்னையிலேருந்து எனக்கு பிள்ளையே இல்லைங்க, தேவனுடைய மனுஷர்களுக்கெல்லாம் உபசரிப்பு செய்கிறேங்க, பிள்ளையே இல்லைங்க அப்படியெல்லாம் அவள் எதுவுமே சொல்லலை. என் ஜனத்தின் நடுவிலே நான் என்ன செய்கிறேன், சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனரமியமாக இருக்கிறாள். குறைவு சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. ஒரு மனரமியமான ஜீவியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் குறைபடவும் நான் என்ன செய்தேன், அந்த மாதிரியாக போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அந்த பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதனால் ஒரு மனரமியம் உள்ள பெண்ணை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுனேமியால். இப்போ இந்த பெண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே அவள் எங்கே வந்து நிற்கிறா பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், அந்த 2 ராஜாக்கள் அந்த 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அடுத்த வசனம் கூட வாசிக்க 15. அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். எங்கே நின்னா? வாசப்படியில் நின்னான். கட்டுனது யார்? அவள் வீடு, அவள் வாங்கி போட்ட நாற்காலி, அவள் வாங்கி போட்ட கட்டில். அவள் உடனே தடுத்துன்னு உள்ளுக்குள்ளே ஓடி வந்து கட்டில் உட்காரல, அல்லது நாற்காலியில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு என்னங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவள் எங்கே நின்னான்னு கேட்டிங்கன்னா அவள் வாசப்படியிலே நின்றாள் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கலாம். அப்படி என்று சொன்னால் இவர் ஒரு அடக்கமுள்ள ஸ்திரீ, ஒரு ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. வீடு அவள் வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பர்னிச்சராக அவள் வாங்கி போட்டதான் அவளுக்கு சொந்தமானது, அதை அனுபவிப்பதற்கு சகலவிதமான உரிமையும் அவளுக்கு இருக்குது. ஆனால் அவள் அதை செய்யலை. இவள் போய் நாற்காலியில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டிக்கிட்டு என்ன கேயாசி, என்ன எலிசா கூப்பிட்டீங்க அப்படிலாம் சொல்லி இவள் இப்படி பேசிக்கிட்ட சமயத்தில் புருஷன் வந்தானா அவன் என்ன நினைப்பான், ஏண்டி ஒழுக்கம் கட்டவளை, 2 பேர் ஆம்பளை இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே நீ அவங்க மத்தியில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும்.
அதிலே அவன் கனம் புரிந்தின ஸ்திரீ ரொம்ப கனமாக நடந்துக்கிட்டான். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்மை பார்த்து மற்றவர்கள் இவங்கெல்லாம் நடத்த கெட்டவர்கள், இவர்கள் ஒரு ஒழுங்கீனமானவர்கள், ஒரு ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடக்கம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அவள் வீடு தான், நல்லா வீட்டில் போய் சிந்திங்க. அவள் வீடு தான், அவள் வாங்கி போட்டதான், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, போய் உட்காரலாம், எவன் கேட்கறது? ஆனால் செய்யலை, வாசப்படியில் நின்னான். எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் சகோதரர்கள் இல்லாத வீட்டில் பெண்கள் மாத்திரம் இருக்காருன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரரும் போகக்கூடாது, மூப்பரும் போகக்கூடாது. ஏனென்று கேட்டால் நாம் எல்லாம் மனுஷர்கள், பாவ சரீரத்தில் இருக்கிற நம்ம என்ன செய்ய முடியும்? அது மாதிரியாக வழிவு போக முடியும். ஆகையினால இது விஷயத்தில் என்ன வேண்டும்? ஒழுங்கு, கட்டுப்பாடு இருக்கணும். இன்னொருத்தருடைய மனைவியை இன்னொரு சகோதரன் ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போகக்கூடாது. கூட்டு போனால் அவன் என்னப்பா பாருங்க, என்ன ஒழுக்கம் கட்டவங்களா இருக்கா, இன்னொருத்த முன்னாடி அவன் ஏற்றிட்டு போகிறான். ஏன்னா உலகம் இதெல்லாம் பார்க்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அடக்கம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எனவே இவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், அந்த மாதிரியாக ஒரு கற்புள்ளவளாக, ஒரு உண்மையுள்ளவளாக, ஒரு ஒழுக்கமுள்ளவளாக அவள் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். பொல்லாங்க விட்டு விலகுன்னு இல்லை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அது 22ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் அந்த வசனத்தை பாருங்கள் எல்லாரும். 1 தெசலோனிக்கர் 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்கை விட்டு விலகுங்கன்னு பைபிள் சொல்ல, நல்லா பாருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற, அடுத்த மனைவி கூட்டிகிட்டு போனீங்கன்னா பார்க்குறவனுக்கு பொல்லாங்க இருக்க, என்ன ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்களா இருக்கான், அவன் முன்னாட்டியை ஏன் ஏற்றிட்டு போகிறான். அது பொல்லாங்கான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், சகோதரிங்கிற அடிப்படையில் தான், அன்புனால தான் கூட்டிகிட்டு போகிறேன், அது செய்யவே கூடாது. இயேசுநாதர் அந்த மாதிரியாக பேசுகிற வேளையில் யோவான் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதில் விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 4:27, போதும் நிறுத்திக்கங்க. அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை குறித்து என்ன செய்தார்கள்? பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். என்ன இவர் பொம்பளை தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு, சீசர்களெல்லாம் போயாச்சு, இவர் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு, ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ தனியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மற்றவர்களுக்கு பொல்லாங்க தோன்றும். ஆகையினாலே சகோதரிகள் மாத்திரம் இருக்கிற இடத்துல சகோதரர்கள் போகக்கூடாது. அதே போல் சகோதரர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல அவருடைய குடும்பத்தில் பெண்களோ மனைவியோ இல்லாவிட்டால் சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இது தெய்வத்துடைய ஒரு ஒழுங்கு, இது தெய்வத்துடைய ஒரு கட்டுப்பாடாக அது இருக்கிறது. அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கினார், இன்பம் நல்கினார் என்று நாம் பாடுகிறோம். ஆகையினால இது விஷயத்தில் நம்ம அடக்கமும் ஒடுக்கமும் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை தான் பேசணுமே தவிர நம்முடைய வாய் பேசக்கூடாது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அநேக நல்ல குணங்கள் இருக்கிறது. அதனால் நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சூனேமியாலை போல ஒரு கனம் புரிந்தினவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை சித்தமானால் மீதமுள்ளதாக அடுத்த 4வது அதிகாரத்தை பற்றி அடுத்த மாதத்தில் நம்ம தியானிக்கலாம். சூனேமியால் யார்? ஒரு கனம் புரிந்தின ஸ்திரீ. அவள் கனம் புரிந்தின ஸ்திரீன்னு ஆவியானவர் சொல்கிறதுக்கு காரணம் அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எதை ரட்சிக்கப்பட்டோம், நரகம் தப்பி மோட்சம் போனால் போதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரையும் கனப்படுத்தணும், நம்மளும் இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். நம்மளும் ஒரு கனத்துக்குரியவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், தேவன் நம்மை ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் என்கிறதான அந்த கௌரவத்தோடு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் வாழணும். எனவே சூனேமியாளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த நல்ல ஆவிக்குரிய பண்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். சூனேமியால் காலத்தில் பைபிள் கிடையாது, சூனேமியால் காலத்தில் சபை கிடையாது. ஆனால் சபையும் பைபிளும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் ருசிக்காத காலத்தில் ஒரு பெண்ணு இவ்வளோ உண்மையாக வாழ்ந்ததுனால தான் ஆவியானவர் இன்றைக்கி அதை எழுதி வச்சிருக்கிறார். அவள் பேர் கூட தெரியாது. அவள் கத்திர கனம்னுன்னா இன்றைக்கு ஆண்டவர் அவளை கனப்படுத்தியிருக்கிறார். பைபிள் அவளுடைய ரெக்கார்டு இருக்குது. சூனேமியால் யார், அவர் எப்படிப்பட்டவள் என்பது அங்கே எழுதியிருக்கிறது. அதனால் நம்முடைய வாயல்ல நம்முடைய வாழ்க்கை பேசணும். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கட்டுப்பாடு உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை அந்த மாதிரியாக உபசரிக்கக்கூடியவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வேண்டும்.
அப்படி வாழ்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி வாழ்வதற்காகத்தான் நம்மை தைரியப்படுத்தி எச்சரிப்பதற்காக வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகையினாலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆவியானவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற வேளையில் அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.